நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் தாமே மற்றும் உங்களை நடத்தின தேவன் நீங்கள் நடத்த வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் என்றும் மாறாதவர். நாங்கள் தாமே இந்த ஆராதனை நம்ம ஒப்புக்கிறது செலுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல தெய்வமே, இந்த வேளையிலே எங்களோடு நீங்கள் கூட இருந்தது உண்மை ஆராதிக்க, உண்மை துதிக்க, உங்களுடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் இந்த இடத்துல எங்களை வைத்திருக்கிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன், எங்களுக்கு முன்னன்று எல்லா காரியத்தையும் ஆண்டவரை நேர்த்தியாகவும் செவ்வையாகவும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அதனை தொடக்க முடியும் மட்டும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறேன். கர்த்தர் நீங்கள் நடத்துகிற ஆண்டவரே, உங்களுடைய ஆவியானுடைய வல்லமை பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. நீங்கள் ஆண்டவரே உங்களுடைய வானத்தை கூட எங்களை இடை கட்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய கிருபை, உங்களுடைய சமாதானம், உங்களுடைய பலன், உங்களுடைய தைரியம் எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன். ஆமென். நாங்கள் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாங்கள் வாசிப்போம். 1 சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்காரன் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராக இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பறவையை போல் இருக்கிறார்கள். ஆகையால் துன்மார்க்கர் நியாயத்திற்கும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார், துன்மார்க்கரின் வழியோ அறியும். ஆமென். கர்த்தருடைய வேதத்திலே நாங்கள் இரவும் பகலும் தியானமாயிருந்து அவருடைய வசனங்களை நாங்கள் தியானித்து அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தி அவருக்காக நாங்கள் இருக்கும்போது கர்த்தர் எங்களோட கூட இருந்து எங்களை நடத்த வல்லவராக இருக்கிறார். நாங்கள் தாமே கரங்களை உயர்த்தி நாங்கள் தாமே அவருடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துவோம். அவர் செய்த நன்மைகளுக்காக நாங்கள் துதிப்போம். இம்மட்டும் ஆண்டவர் செய்த வல்லமையான காரியங்களுக்காக நாங்கள் அவரை துதிப்போம். அப்பாவுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. நீர் மட்டும் எங்களை நடத்துகிற தேவனப்பா. கண்ணின் மணி போல எங்களை பாதுகாத்த தேவன் ஆண்டவரே. எங்களுடைய பாதம் கண்ணில் இடாத படிக்க ஆண்டவரே. எங்களுடைய கரங்களிலே ஏந்தி ஆண்டவரே எங்களை நடத்துகிற தேவன் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, தாயின் ஆண்டவரே, உண்மை நீர் எங்களை ஆண்டவரே உடைய உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவன் நீர் ஆண்டவரே. நாங்கள் துதித்து உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த இடத்திலே உண்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். இந்த இடத்திலே உண்மை அன்பு கூற வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை துதித்திட வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உண்மை நாங்கள் ஆண்டவரே உடைய நாமத்தை நாங்கள் ஆண்டவரை சோஸ்தரிக்க வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி, நன்றி ஆண்டவரே. பிதாவே உமக்கு சோத்திரம் அப்பா, சோத்திரம் ஆண்டவரே. நன்றி, நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி பாட நாங்கள் பாடுவோம். நன்றி, நன்றி ஆண்டவரே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏதோ தேவனே. துதித்திட வந்தோம், தொழுதிட வந்தோம், தூயவர் இயேசுவையே. ஆராதிக்க வந்தோம், அன்பு கூற வந்தோம், ஏதோ தேவனே. நன்றியா. துதித்திட வந்தோம்,
சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம்,
படி பிடிக்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தாவே, உம்முடைய வசனம் சொல்கிறது, நீ ஒடுக்கப்பட்டும் நொறுங்கி போவதில்லை, கைவிடப்பட்டு மனம் முறிவதில்லை என்று சொல்லி உம்முடைய வசனத்தின்படி கர்த்தாவே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிராக நிற்பவன் யார்? கர்த்தாவே, உம்முடைய பெருமை, உம்முடைய கோலும் தடியும் எங்களை தேற்றுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிறதுக்காய் நன்றி. உம்முடைய கரம் எங்களை தேற்றுகிறதுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லக்கரம் எங்களோடு இருந்து நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை கைவிடாதபடி உம்முடைய கரங்களை நீர் ஏந்திக் கொள்கிறதுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். யோசுவா சொன்னது போல கர்த்தாவே, உம்முடைய சமூகத்திலே ஒரே குடும்பமாய் ஒரே பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்திலே நிற்கிற பிள்ளைகளாய் உம்முடைய சமூகத்தில் வந்து சொல்லுகிறோம். நானும் என் வீட்டாரமும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தாவே, உம்மை சேவிக்கும்படியாய் நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறீர். நன்றி செலுத்துகிறோம் அப்பா, நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களை நடத்துகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆமென். உங்களுக்கு நன்றி. நீங்க நடத்துகிறதுக்காக நன்றி. எங்கள் மத்தியில் நீங்கள் உலாவுகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருடைய கரம் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம். நாங்கள் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிவோம் அப்பா. நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லமை உள்ளவர். எங்களுக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக எங்களுடைய கரங்களை எடுக்கிறோம் அப்பா. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு ஒத்தாசை வருகிறது. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. இந்த நாள் இந்த ஆராதனையுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தாவே, வராத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் அவர்களுடைய ஜெபங்களை கேட்டு கர்த்தர் நீர் அவர்களை விடுதலை செய்து கர்த்தாவே, இந்த பொல்லாத உலகத்திலே சத்துருவானுக்கு எதிர்த்து நின்று கர்த்தாவே போராடி ஜெயம் பெறுகிறவர்களை முன்னேறி செல்ல கர்த்தர் கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க நடத்துங்க, கிருபையா இருங்க. உடைய வசனத்தோட பேசுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கடைசி நல்லா இருக்கு. இன்றைக்கு நாங்கள் கர்த்தருடைய வசனத்துல எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். நாலாம புஸ்தகம் 14வது அதிகாரம் 15வது அதிகாரம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். Second Chronicle chapter 15 verse 2. Second Chronicle chapter 15 verse 2.
2 நாளாகமம் 15வது அதிகாரம் 2வது வசனம். சத்தமாக வாசிப்போம். He went out to meet Asa and said to him, "Listen to me, Asa, and all of Judah and Benjamin. The Lord is with you, and you are with him. If you seek him, he will be found by you. But if you forsake him, he will forsake you." சத்தமாக அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பெஞ்சமின் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டுவிடுவார். நாங்கள் இந்த காரியத்துக்கு போகும்போது அவர் காரியத்தை சொல்றேன். ஆசா அவன் கர்த்தரோடு இருந்த மனுஷன். அவன் கர்த்தருடைய மனுஷனாக இருந்தான். ஆனால் அந்த தேசத்திலே கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி வருகிறது. ஒரு காரியத்தை சொல்றேன். கர்த்தர் எங்களோடு இருக்கும் பொழுது யாரும் எங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த இடத்துல எங்களை இல்லாமல் போகும்படியா சத்ருவன் கிரியை செய்தாலும் சரி, இந்த இடத்துல ஆராதனை இல்லாமல் போகும்படி செய்தாலும் சரி, எது செய்தாலும் சரி, நான் சொல்றேன், கர்த்தர் எங்களோடு இருக்கும் வரை யாராலும் எந்த காரணத்திலும் எந்த காலத்திலும் எதுவும் செய்ய முடியாது. ஏன்னு சொன்னா அவர் எங்களோடு இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு எதிர்த்து நிற்போமா இருந்தால் அவர் எங்களை விட்டுருவார். அவருடைய வார்த்தையோடு சார்ந்து கொள்வோமா இருந்தால், அவருடைய வார்த்தையோட ஒற்று போவோமா இருந்தால், அவருடைய வார்த்தைக்கு இணங்கி போவோமா இருந்தால் அவர் சொல்லுவார். தாவீதை பார்த்து சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காரியம் வந்தாலும் சரி, அவர் எங்களை பார்த்து சொல்லணும், என் இருதயத்துக்கு ஏற்றவன். என்ன பிரச்சனை, சூழ்நிலை, பள்ளத்தாக்குகள், அவன் வனாந்தரத்தில் போகிறான், பாலைவனத்துல போகிறான், காட்டுல போகிறான், சிங்கம் வருகிறது, கரடி வருகிறது, அவனுக்கு எதிராக மனுஷர்கள் படையெடுக்கிறார்கள், அவனுக்கு எதிராக உலகமே அவனுக்கு எதிர்த்து நின்றது. ஆனாலும் அவன் சொல்லுகிறான், என் தேவனை போல ஒரு தேவன் இந்த பூமியில யாருமே இல்லை, அவர்தான் தேவன். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், இவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். நாங்கள் வார்த்தைக்கு நேரம் போவோம். 15வது அதிகாரம் 2வது வசனம். அவன் வெளியே ஆசாவுக்கு எதிர்கொண்டு போய் அவனை நோக்கி, ஆசாவே, யூதா பென்யமீன் கோத்திரங்களின் சகல மனுஷரை கேளுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை விட்டு விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். இப்ப இந்த ஆசா என்கிற இந்த ராஜா, பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர் வாழ்ந்த ஒரு ராஜா. அவன் என்ன செய்யறான், அந்த தேசத்திலே இஸ்ரவேலிலே ராஜ்யம் பண்ணும்படி அவன் ராஜாவாகிறான். ராஜாவாகும் பொழுது ஒரு தேவனுடைய ஊழியக்காரர், ஒரு தீர்க்கதரிசி, அவன் போய் சொல்லுகிறான், நீங்கள் இருக்கிற நிலைமை சரியில்லை, நீங்க இருக்கிற நிலைமை சரியில்லை. He is a big king. He is a king of Israel. So the prophet went and talked to him and said, okay, no, this is not the right. So the situation you are now is not right in front of God. You have to repent. But the prophet talked to the king. You know what the king did?
He just talked to the king. You have to repent. If you are with God, He is with you. If you are not with God, He will leave you. But if you are with God, He said, He promised, I am with you, the end of the era, end of this nation. Until we live in this world, until this world destroyed, He is with us. அவர் சொன்னார், நீங்கள் என்னோடு இருந்தால் நான் உங்களோடு இருப்பேன். அதே ஆண்டவர் சொல்லுகிறார், நான் இந்த உலகத்தில் முடிவு பரியந்தம் உங்களோட கூட இருக்கிறேன். அவர் எங்களோட கூட இருக்கிறார். எங்களுக்கு எதை யாரும் நிற்க முடியாது. அதான் அந்த ராஜாவுக்கு வந்து சொல்லுகிறான், தீர்க்கதரிசி வந்து சொல்றான், ராஜாவே நீ இருக்கிற நிலைமை சரியில்லை, மனம் திரும்பும். அவன் என்ன செய்கிறான்? அடுத்த வசனம், 3வது வசனம். For a long time, Israel was without the true God, without a priest to teach, and without the law. அநேக நாளாய் இஸ்ரவேலிலே அநேக நாளாய் வாசிங்க. இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிறதுக்கு ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எப்படி இருக்குது பாருங்க நிலைமை. இஸ்ரவேலிலே தேவனை ஆராதிக்க ஒரு மனுஷர் கூட இல்லை, கையில வேதம் கூட இல்லை. ஒன்று சொல்லட்டா, வாசிக்க தெரியுமோ தெரியாது, எழுத தெரியுமோ தெரியாது, கையில வேதத்தை வச்சுக்கணும். ஏன் தெரியுமா? எங்களுக்கு தெரியாம இருக்கலாம். நாங்க வழியில போய்கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனுஷன் எங்களை சந்திக்கிறான். கையில என்ன வச்சிருக்கிறீங்க? இதுதான் எங்களுடைய பைபிள். அவன் கேட்கிறான், வாசிக்கட்டுமா? வாசிங்க. அந்த ஒரு வசனம், அவன் வாசித்த அந்த ஒரு வசனம் அவனை தொடும். எந்த சூழ்நிலை வந்தாலும், எப்படி என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, கர்த்தரோட இருக்கிற பொழுது அந்த வேதத்தை அவர் வசனம் சொல்லுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் ஏற்கனவே பார்த்துருக்கிறோம், பாக்கியவான்னா என்ன? அவருடைய விருப்பத்துக்கு ஏற்றவன், அவருக்கு ஏற்றவன், அவன் பாக்கியவான். அப்ப இந்த வேதத்தை நாங்கள் எவ்வளவு நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் எங்களை நேசிக்கிறார். இந்த வார்த்தையை எவ்வளவு நாங்கள் நேசிக்கிறோமோ அவ்வளவு தூரம் அவர் எங்களை நேசிக்கிறார். சில நேரங்கள் நாங்கள் நினைக்கிறோம், வாசிக்க தெரியாதே, எழுத தெரியாதே, but who cares? If you know how to read the Bible or not, don't care. Keep the Bible with you all the time. You know, so many Bible in the house. English Bible, Greek Bible, any kind of Bible, doesn't matter. This Bible, 365 days, 24/7, is in my car. You know what? Even if I come to church, this Bible coming with me. Even if I go to prayer, this Bible come with me. When I drive, I can keep this in my hand, but I can keep it in the car. So how much you love the word, that much He loves you. நாங்கள் எவ்வளவாய் வேதத்தை நேசிக்கிறோமோ அவ்வளவாய் தேவன் எங்களை நேசிப்பார். எவ்வளவாய் அவருடைய வேதத்தை, அவருடைய வார்த்தையை நாங்கள் கனம் பண்ணுகிறோமோ அவ்வளவாய் தேவன் எங்களை கனம் பண்ணுவார். எவ்வளவாய் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ அவ்வளவாய் அவர் எங்களுடைய ஜெபத்துக்கு செவி கொடுக்கிறவராய் இருக்கிறார். இந்த இடத்துல அவர் என்ன சொல்கிறது? இஸ்ரவேலிலே அநேக நாளாய் வேதமும் இல்லை, ஜெபிக்கிறதுக்கு மனுஷனும் இல்லை, ஒன்றுமே இல்லை, தேவனுடைய சமூகத்தில் நிக்கிறதுக்கு ஒருத்தருமே இல்லை. இப்பதான் இந்த தீர்க்கதரிசி யோதேதின் குமாரன் போய் சொல்லுகிறான், ராஜாவே நிலைமை மோசமா இருக்கிறது,
நிலைமை எப்படி இருக்குது? மோசமா இருக்குது. இந்த நிலைமை இப்படியே போகுமா இருந்தால் கர்த்தர் உங்களோடு இருந்து போயிடுவார். ஆனா நீங்க கர்த்தரோடு இருந்தீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களோட இருப்பார். நீங்கள் அவரை விட்டுட்டீங்கன்னு சொன்னா அவரும் உங்களை விட்டுருவார். நாங்கள் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்கிற பொழுது அவர் எங்களை உயர்த்துவார். நாங்கள் அவருக்கு உண்மையாய் இருக்கிற பொழுது அவர் எங்களை உயர்ந்த இடங்கள்ல கொண்டு போய் வைப்பார். நாங்கள் அவருக்கு உண்மையாய் இருக்கிற பொழுது எங்களுடைய சஞ்சலங்களை அவர் பார்க்கிறார். நாங்கள் அவருக்கு உண்மையாய் இருக்கிற பொழுது எங்களுடைய அழுகையின் பள்ளத்தாக்கை அவர் காண்கிறார். நாங்கள் உண்மையாய் இருக்கிற பொழுது எங்களுடைய பெருமூச்சையும் அவர் காண்கிறார். ஆமென். வெளிப்படுத்த விஷயம் சொல்லுகிறது. ஆனா இவ்வளவு செய்தியும் கேட்டுட்டு, தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த செய்தி எல்லாம் கேட்டுட்டு அவன் என்ன செய்தான் தெரியுமா? வெளிப்படுத்தல் இந்த வசனம் சொல்லுகிறது. வாசனம் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 12வது வசனம். Revelation chapter 20 verse 12. Revelation chapter 20 verse 12. சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புத்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புத்தகம் என்னும் வேறொரு புத்தகம். இப்ப யோவானுக்கு தேவன் வெளிப்படுத்துகிறார். இது எப்ப நடக்க போகுது தெரியுமா? நியாய தீர்ப்பு நாளிலே. இப்ப இந்த நியாய தீர்ப்பு நாளிலே நாங்கள் நிற்கிற பொழுது மரித்தோர் உயிரோடு இருக்கிறவர் சகலரும் நிற்பாங்க. இப்ப இந்த யோவானுக்கு வெளிப்படுத்தும் பொழுது காண்கிறான், இப்ப மரித்தவர்கள் கூட தேவனுடைய சமூகத்தில் எழும்பி நிற்கிறார்கள். இப்ப அங்க ஒரு புத்தகம் திறக்கப்படுகிறது. அந்த புத்தகத்திலே எல்லாருடைய பெயர்களும் எழுதப்பட்டிருக்கிறது. யார் யாருடைய பெயர் அந்த புஸ்தகத்தில் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரும் எங்க இருக்கிறாங்களாம்? தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறாங்க. யார் யாருடைய பெயர் அதுல இல்லையோ அவர்கள் எல்லாரும் இப்ப வெளியே இருக்கிறார்கள். எதுக்கு ஆயத்தமா இருக்கிறாங்க? அக்கினி நெருப்பு. இப்ப இது வெளிப்படுத்தல நடக்கிற காரியம். ஆனா இந்த ராஜா ஒரு காரியத்தை செய்கிறான். This word is in the Revelation, the end of this world, when Jesus Christ is coming back and take us with him. When we go to heaven, we'll see the people who died, even the small, bigger, elder, old, everyone in the presence of God. This is what John seen in his vision. Is everyone in the presence of Jesus. So the book opened. So they're reading the names. Is anybody names in this book? They all going with Jesus Christ. Is anybody's name is not mentioned in that book? They are all going the wider path is open. That's hell. But this is in Revelation. But you know, the King Asa, you know what he did? இது வெளிப்படுத்தல நடக்கிற காரியம். வெளிப்படுத்தல்னா என்ன? இயேசு கிறிஸ்து நியாயம் தீர்க்கிற பொழுது சொல்லுகிறது, சிறியோர் பெரியோர் எல்லாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கணும்னு சொல்லி. இப்ப இந்த ராஜா ஒரு கட்டளை இடுகிறான். வாசிங்க 15வது அதிகாரம் 2 நாளாகமம் 15வது அதிகாரம் 5வது வசனம். காலத்திலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசத்தின் குடிகள் எல்லோருக்கும் மகா அமளி உண்டாச்சு. இப்ப அந்த தேசத்துல போய் கால் வைக்கிற, அந்த வீட்டுக்கு போற, அந்த வெளியில போற, அந்த தேசத்துக்கு போற ஒருத்தருக்குமே சமாதானமே இல்லை. ஐயோ ஏண்டா அந்த இடத்துக்கு போனோம் என்ற ஒரு சூழ்நிலை வந்துட்டு. ஆனா இந்த தீர்க்கதரிசி போய் சொல்றான், இது யார பிரச்சனையும் இல்லை, நீங்க கர்த்தரோட இல்லை. இப்ப ராஜா ஒரு கட்டளை கொடுக்கிறான். அடுத்த வசனத்துல
6வது வசனம். ஜாதியை ஜாதியையும் பட்டணத்தை பட்டணமும் நொறுக்கினது. தேவன் அவர்களை சகலவித இடுக்கண்களிலும் கலங்க பண்ணினார். அவர்களுக்கு நெருக்கம் வந்தது, பிரச்சனை வந்தது, சோதனைகள் வந்தது. ஆனால் அவனுடைய மனம் இந்த தீர்க்கதரிசி சொன்ன வார்த்தைகளை நோக்கி போகிறது. இப்ப அவன் ஒரு கட்டளை எடுக்கிறான். இந்த பூமியில, இந்த தேசத்துல, உதாரணமா வச்சுக்கொள்வோம், இப்ப தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறார், நீங்கள் எல்லாம் கர்த்தரை விட்டு வெகு தூரம் போயிட்டீங்க. இப்ப உங்களுடைய சமாதானத்துக்கு, உங்களுடைய அமளி துமளிக்கு காரணம் நீங்கள் கர்த்தரோடு இல்லைன்னு சொல்லி. இப்ப இந்த தீர்க்கதரிசியினுடைய வார்த்தையை கேட்ட பொழுது, இப்ப இந்த தேசத்தினுடைய அதிபதி சொல்றாரு, உங்களுக்கெல்லாம் இந்த தேசத்தில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியவர் வரைக்கும் எல்லாரும் மனம் திரும்பணும். ஒருதராவது வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. Everyone should repent and come to God. Every single one, the child to elders, everyone. This is the king's command. So when the king, so he passed the law. When he passed the law, he stamped with his ring. When he passed the law, every citizens in this nation should obey the law. So the king passed the law. So every single one should come to God. They need to repent from their sin. They need to repent from their way. You know what happened? Peace came to the land. சமாதானம் தேசத்தில் வந்தது. அந்த தேசத்திலே சமாதானம் வந்தது. அந்த வார்த்தையை கேட்டு மனம் திரும்பினார்கள். ஜனங்கள் கர்த்தரை தேடினார்கள். தேவன் அவர்களோடு இடைப்பட்டார். தேசத்தில் அமைதி உண்டாயிற்று. என்ன சொல்றாரு? அது ஒரு சின்ன ஒரு காரியம் இல்லை. ஒரு ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்த அந்த ஜனங்கள் இவ்வளவாய் கர்த்தருக்கு கணம் பண்ணுகிறார்களேன்னு சொல்லும் பொழுது, அவ எவ்வளவு, இந்த வசனத்தையும் நான் இந்த வெளிப்படுத்தல், இந்த வசனத்தையும் பார்க்கும் பொழுது பார்த்தேன், இப்ப இவ்வளவு ஜனங்களும் கர்த்தருக்கு உண்மையாய் வருகிறார்களே, இதே போல தேவனுடைய ராஜ்யத்திலே ஜீவ புஸ்தகம் திறக்கப்படும் பொழுது ஜனங்கள் அந்த இடத்துல இப்படி எல்லாரும் ஏற்றுக்கொண்டு நின்றிருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். நாங்கள் தேவனை தேடுகிற பொழுது உண்மையா தேடணும். அவரை கண்டடைய சமயத்திலே நாங்கள் அவரை கண்டடைய வேண்டும். நாங்கள் தேடினால் அவர் எங்களுக்கு வெளிப்படுவார், தேடாவிட்டால் அவர் எங்களுக்கு வெளிப்பட மாட்டார். இப்ப அவன் என்ன செய்கிறான்? அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் இருக்கிறதான எல்லா பலிபீடங்களையும் அவன் செய்கிறான். என்ன செய்கிறான்? சீர் செய்கிறான். இந்த இடத்துல அநியாயங்கள் நடந்திருக்கிறது, அக்கிரமங்கள் நடந்திருக்கிறது, பிரச்சனைகள் நடந்திருக்கிறது, களியாட்டுகள் நடந்திருக்கிறது, வேறு வேறு காரியங்கள் நடந்திருக்கிறது. இப்ப சொல்லுகிறான், இல்ல, தேவனுடைய ஆலயத்தில் உள்ள பலிபீடம் சரி செய்யப்படணும், தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரகாரங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்படணும், தேவனுடைய ஆலயம் சரி சீரமைக்கப்பட்டு ஜனங்கள் வந்து ஆராதிக்கத்தக்க விதமாக அந்த ஆலயம் ஆயத்தப்படணும்னு சொல்லி அதுக்கும் ஒரு கட்டளை எடுக்கிறாங்க. இவ்வளவு கட்டளையும் கேட்டு இந்த ஜனங்கள் ராஜாவுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எல்லாவற்றையும் மாற்றி அமைக்கிறார்கள். கர்த்தர் இப்ப அந்த தேசத்துல கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். ஏன்னா தேவனை ஆராதிக்கிற இடம் பரிசுத்தமா இருக்கணும். அவன் சொன்னான், பலிபீடத்தையும் சுத்தம் செய்ய, பிரகாரங்களை சுத்தம் செய்யுங்க, ஆலயம் முழுவதையும் சுத்தம் செய்யுங்க. இது பரிசுத்தமான தேவன் வந்து தங்குகிற இடம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? தேவனுடைய வார்த்தை வந்த பொழுது அவன் ஏற்றுக்கொண்டான். உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். தாவீது சொல்றான், நீர் உள்ளத்திலே உண்மை இருக்க விரும்புகிறீர். அந்த காரணத்தினாலே
அதை எனக்கு தெரியப்படுத்துங்க ஆண்டவரே, நீர் எனக்கு தெரியப்படுத்துங்க. எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கு நான் வளைவுகளை நான் தெரியப்படுத்துங்க. என்னுடைய உள்ளத்தில் உண்மை இருக்கணும். ஏன்னா நான் பார்க்கறது உங்களை. அவன் ராஜா சொல்றான், பலிபீடத்தை சுத்தம் செய், ஆலயத்தை சுத்தம் செய், பரிசுத்தர் தங்குகிற இடம். ஒரு பாடல் இருக்கு தெரியுமா? பரிசுத்தமே பரனேசு தங்குமிடம், பக்தர்கள் கூடும் தேவாலயம். பரிசுத்தமே பரனேசு தங்குமிடம், பக்தர்கள் கூடும் தேவாலயம். பரிசுத்தர் என்றே ஓய்வின்றி பாடும் பரிசுத்த கூட்டத்தோடு, பரிசுத்தர் என்றே ஓய்வின்றி பாடும் பரிசுத்த கூட்டத்தோடு. ஓயாமல் பாடணும். பரிசுத்தர் பரலோகத்திலே தூதர்கள் அவரை சுற்றிலும் இருந்து பாடுறார்கள். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். நாங்க சொல்லணும், பரிசுத்தர் என்றே சொல்லுகிற இந்த கூட்டத்தின் நடுவிலே நாங்களும் நிற்கணும். அவர் சொல்றார், நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தமாயிருக்கிறார். ஆண்டவர் எதிர்பார்க்கிறது எங்களோட உள்ளத்துக்கு வேற எதையுமே கேட்கல. அவர் சொல்றார், மகனே உன்னுடைய உள்ளத்தை எனக்கு தர. அதான் நான் தங்குற வாசஸ்தலம். பதினாலாவது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 2 நாளாகமும் 14வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். 2 Chronicles chapter 14 verse 2 to 5. வாசனம். Asa did what was good and right in the eyes of the Lord, his God. He removed the foreign altars and high places, and smashed the sacred stones and cut down Asherah poles. He commanded Judea to seek the Lord, the God of their ancestors, and to obey his laws and commands. He removed the high places and incense altars in every town of Judah, and the kingdom was at peace under him. He built up the fortified cities of Judah, since the land was at peace. No one was at war with him during those years, for the Lord gave him rest. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரின் பார்வைக்கு நன்மையும் செம்மையானதை செய்தான். அந்நிய தேவனின் பலிபீடங்களையும் மேடைகளையும் அகற்றி, சிலைகளை உடைத்து, விக்கிரகத்தையும் தொப்பைகளையும் வெட்டி, தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும், நியாயப்பிரமாணங்களின் திட்டத்தின்படியும் கற்பனைகளின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டயங்களிலும் இருந்து மேடைகளிலும் இருந்து விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அவன் என்ன தெரியுமா செய்றான்? தன்னுடைய ராஜ்யத்திலே இந்த இடத்திலே இருக்கிறவர்கள் எப்படிதான் ஒரு கட்டளையை போடுறான். தேவனுக்கு முன்பதாக எல்லாரும் உண்மையா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும், எல்லா விக்கிரக தோப்புகளும் அழிக்கப்படணும். எது தேவனுக்கு விருப்பம் இல்லாத எந்த காரியம் இருக்கிறதோ எல்லாம் அகன்று போகணும். தேவனுக்கு சித்தம் இல்லாத எந்த காரியம் இருக்கிறதோ எல்லாம் அகன்று போகணும். உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து, உங்களுடைய சரீரத்திலிருந்து, உங்களுடைய வீட்டிலிருந்து, உங்களுடைய தேசத்திலிருந்து, உங்களுடைய நாட்டிலிருந்து தூக்கி எறியும்படி சொல்கிறான். அவன் கற்பிக்கிறான், ஜனங்களுக்கு கற்பிக்கிறான். நீங்கள் எப்படி கர்த்தருக்கு முன்பதாக வாழணும் என்று சொல்லி கற்பிக்கிறான். அவன் அப்படி கற்பித்ததன் நிமித்தமாக அந்த தேசத்திலே வசனம் சொல்வது அமெரிக்கை உண்டானது. அமெரிக்கை என்ன தெரியுமா? சமாதானமாய் இருந்தது தேசம். அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த வார்த்தையின்படி நடந்தது நிமித்தமாய் சமாதானம் இருந்தது. He listened to the word of God and he said, okay, take all the idols, just clean up everything. If anything unwanted for God, is anything against God, is anything idol for him, in front of him, if anything idol, just take it out from your life.
Take it out from your home. Take it out from your nation. Clean up yourself. Come to God. Repent yourself. They did. They did. When they repent, God put peace on their land. When they repent, God put peace on their homes. When they repent, God put peace on their life. Psalms 46:9. சங்கீதம் 46வது அதிகாரம் 9வது வசனம். என்ன சொல்றது? He makes the war cease to the ends of the earth. He breaks the bow and shatters the spear. He burns the shield with fire. அவர் பூமியின் கடைமுனை மட்டும் யுத்தங்களை ஓய பண்ணுகிறார். வில்லை ஒடித்து ஈட்டியை முறிக்கிறார். ரதங்களை நெருப்பினாலே சுட்டெரிக்கிறார். ஏன் தெரியுமா? சமாதானத்தை உண்டும்படியாக. யுத்தங்களை எங்களுக்கு தெரியும். இலங்கையில யுத்தங்கள் நடக்கும் பொழுது பெரிய நாங்களாம் நினைக்கிறோம் கடைசி யுத்தம் நினைச்சிட்டு இருக்கோம் தானே. 2009 நடந்தது இல்லை, அதை விட மோசமான யுத்தம் 2003, 2002, 2003 அந்த டைம்ல யுத்தங்கள்னு சொன்னா மோசமா இருந்தது. ஆனாலும் அந்த நேரத்துல ஃபாதர் பெர்க்மன்ஸ் இலங்கைக்கு வந்திருந்தார். ஒரு பாடல் பாடினார். இலங்கையிலே யுத்தங்கள் ஓய வேண்டும். நடந்தது. கர்த்தர் நடத்தினார். கர்த்தர் அந்த காரியத்தை செய்தார். ஒரு நாள் மாலையில பதுளை பிரதேசத்தில் இந்த கூட்டம் நடக்கிறது. அங்கதான் அந்த பாடலை பாடுறார். இலங்கையிலே யுத்தங்கள் ஓய வேண்டுமே, இளைஞரெல்லாம் இயேசுவுக்காய் வாழ வேண்டுமே, இறங்குமையா இறங்குமையா. நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து அவர் இறங்கும்னு சொல்லி அவருக்கு இடம் கொடுக்கிற பொழுது தேசத்தில் கர்த்தர் காரியத்தை செய்வார். இலங்கையிலேயே யுத்தங்களை ஓய பண்ணுங்க. எங்களுடைய வாழ்க்கையில புயல் போல யுத்தங்கள் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அப்படியே ஒரு மெல்லிய காற்று பொழுது அப்படியெல்லாம் மாற்றிடுவார். அவர் சமாதானத்தை உண்டு பண்ணுவார். அவர் சமாதானத்தின் தேவன். தாமே உங்களை ஆறுதல் செய்வாராக. அவர் சமாதானத்தின் தேவன். எங்களுடைய தேவன் அலப்பறையின் தேவனும் அல்ல. எங்களுடைய தேவன் அமளி தும்மலியான தேவனும் அல்ல. அவர் சமாதானத்தின் தேவன். சமாதானமாய் தருப்பார். ஆனால் அவருக்கு முன்பதாக சகலமும் நேர்த்தியாகவும் கிரமமாகவும் முறையாகவும் இருக்கும். அதை அவர் விரும்புகிறார். First we need to repent, then God will work behalf of us. You know, he fight for us. He is the one who fight. We are not fighting. You know, he is fighting behalf of us with the enemy. The word of God says, you just sit and relax. See what God's going to do. Just watch. He is going to do marvelous thing in your life. அவர் சொல்லுகிறார், நீங்க சும்மா இருங்க, ஒன்றுமே செய்யாதீங்க, சும்மா இருங்க. வேதத்தை கையில எடுத்து வச்சுட்டு வாசிட்டு கூட ரிலாக்ஸா இருங்க. கர்த்தர் உங்களுக்காக செய்கிறதை பாருங்க. இப்ப ஆசா தன்னுடைய தேசத்திலே ஜனங்களுக்கு இதை கற்பிக்கிறான். அப்படிதான் வசனம் சொல்லுது. கற்பித்தான். அவர்கள் அதை கேட்டதன்படி நடந்தார்கள். அதன் நடந்ததை நிமித்தமாய் தேவன் தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிட்டார். இந்த சமாதானம் அந்த தேசத்திலே வந்ததின் நிமித்தமாக இப்ப அவன் என்ன திரும்ப செய்கிறான்? இதை விட ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம். அவனுடைய காரியங்கள் எல்லாம் கேட்டு ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், துதிக்கிறார்கள் தேவனை.
ஆராதிக்கிறார்கள். தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுகிறார்கள். இவ்வளோ காரியம் தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார், அற்புதங்களை செய்கிறார். 14வது 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல சொல்லப்படுது, ஜனங்கள் கெம்பீர சத்தம், ஐயோ தேசத்துல இப்படி ஒரு சமாதானத்தை நாங்கள் இதுக்கு முதல் கண்டதே இல்லையே, இப்படி ஒரு எழுப்புதலை நாங்கள் கண்டதே இல்லையே. எழுப்புதல் வரும் நாங்கள் கர்த்தரோடு அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பொழுது. இப்ப தேசத்திலே சந்தோஷம், ஜனங்கள் ஆர்ப்பரிக்கிறார்கள், கொண்டாடுகிறார்கள். ராஜா ஒரு வேலையை செய்யறான் பாருங்க. 16வது வசனத்துல, 15வது அதிகாரம் 16வது வசனத்துல, அவனுடைய பார்வையில கர்த்தருக்கு முன்பதாக யாரா இருந்தாலும் சரி, கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருக்கு விரோதமான எதை செய்தாலும் என்ன செய்யறான்? வாசிங்க. தோப்பிலே அருவருப்பான விக்கிரகத்தை உண்டு பண்ணின ஆசாவின் தாயான மகான்களையும் ராஜாவாகிய ஆசாவின் தாயான மகாளையும் இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு, தன்னுடைய தாய் மகாள் அவள் ராஜாத்தி குயின், ஆனால் அவள் தேவனுக்கு விருப்பமில்லாத காரியத்தை செய்தபடியால் நீ ராணியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, வெளியே போ. நீ தாய், என்னை பெற்றெடுத்தவள், அதெல்லாம் செகண்ட். First God. First, when you seek the kingdom of God, then everything will be given to you. அதான் வசனம் சொல்லுங்க. அதான் சொன்ன முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அவன் ராஜாத்தின்னு கூட பார்க்கல, தன்னுடைய தாயின்னு கூட பார்க்கல. அவன் சொன்னான், நீ தேவனுக்கு அருவருப்பான காரியங்களை செய்கிற இந்த காரியத்தை நிமித்தம் நீ இந்த ராணியுடைய பட்டத்தை கூட நீ இழந்து நீ வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு, தாயே கிளம்பு, உனக்கு இந்த இடத்துல அதிகாரம் இல்லை. தேவனுக்கு விரோதமாய் நீ எதை செஞ்சாலும் பரவாயில்ல, நீ என்னுடைய தாயாவும் இருக்கலாம், அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. If you're against God, I will against you. வாசிங்க. இராதபடிக்கு ஆசா விலக்கி போட்டு அவளுடைய விக்கிரகத்தையும் நிர்மூலமாக்கி தகர்த்து கிதரோ நாட்டண்டையிலே ஒன்றை விட்டு வைக்கல, சுட்டு எரிச்சிட்டான் எல்லாத்தையும். ஏன் தெரியுமா? அவனுக்கு தெரியும், இதை விட்டு வச்சா என் தாய் திரும்ப போய் எடுத்துட்டு வந்து திரும்ப வீட்டுல வைப்பான். எத்தனை பேருக்கு அந்த அனுபவம் இருக்கும்? நீங்க அம்மாவுடைய பொருள் எதையாவது ஒன்று எடுத்து நீங்க ஒளிச்சு எங்கேயாவது வச்சுட்டீங்கடா, நீங்க எங்க ஒளிச்சு வச்சாலும் கண்டுபிடிச்சு தேடி எடுத்துட்டு வருவாங்க. தன்னுடைய பொருளை எதுக்காகவும் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டான். இதுதான் தாயோட பொருள். ஏன் தெரியுமா? அப்பதான் அதை தான் அவன் பிள்ளைக்கு செய்யறான். தன்னுடைய பிள்ளைக்காக யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டான். இது தாய் தகப்பனுடைய கடமை. தன்னை நேசிக்கிற பிள்ளைகளை கடைசி வரை விட்டு கொடுக்க மாட்டான். யார் வந்தாலும் சரி கேள்வி கேட்பேன், யார் வந்தாலும் சரி எதிர்த்து நிற்போம். எங்களுடைய பிள்ளைகளுக்காக, எனக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக யார் எழுப்புகிறார்களோ கேள்வி கேட்பேன். ராஜா சொல்றான், நீ என்னுடைய தாயா இருக்கலாம், who cares? I don't care if you're a mom. I know you're a queen, but I don't care. But you're against God. You're against the word of God. You're against the creator. But you're worshipping this creation. What is the point? You forget your creator and you're worshipping the creation. He took all the idols and he burned out everything. He burned everything. She cannot get it. She cannot get that back again.
அவளுக்கு திரும்ப அதை எடுக்கவே முடியாது. அவளால திரும்ப அந்த விக்கிரகங்களை எடுத்துக்கொண்டு வர முடியாது. இருந்தா தானே நீ அதை ஆராதிப்ப. சுட்டேரிச்சு வைராக்கியமாயிருந்தான். அவன் சொல்றான், உண்மையாயிரு, உண்மையாயிரு. தீர்க்கதரிசி சொன்னான், நீ கர்த்தருக்கு செம்மையானதை செய், உண்மையாயிரு, நீதியோடு இரு. அவன் செய்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். தேசத்திலே சமாதானம் உண்டாயிற்று. அவன் தன்னுடைய தாயையும் பார்க்கவில்லை. விக்கிரக தோப்பெல்லாம் அழிச்சான். தாய் ஒன்றும் செய்யல. அவன் சொன்னான், அம்மா நீ செய்யறது போல, நீ போகிற வழி போல, இந்த வழியில இருந்து நீ விலகி கர்த்தருடைய சமூகத்துக்கு திரும்ப, கர்த்தரோட இருப்பாருன்னு சொல்லி சொல்லுறான். தேவனுக்கு பயந்து உண்மையா இருக்கிற பொழுது இந்த முழு உலகமுமே எங்களுக்கு எதிராக நின்றாலும், முழு உலகமும் எங்களுக்கு எதிர்த்து நின்றாலும், என்ன வசனம் தெரியுமா வரும்? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது எனக்கு எதிராய் நிற்பவன் யார்? உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழுப்புகிற எந்த நாவையும் குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரும் என்னால் உண்டான நீதியின் சுதந்திரமுமாயிருக்கிறது. அவன் சொன்ன, அம்மா விட்டுருமா, இது நமக்கு சரிப்பட்டு வராது, இது தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியம், இந்த விக்கிரகத்தை தந்துரு. நீ ராஜாத்தி அறுப்பணுமா இருந்தா தேவனுக்கு பயந்துரு. ஏன் அவள் ராஜாத்தியை இராதபடிக்கு தள்ளுனான்டா நினைக்கிறேன், அவள் அதை ஏற்றுக்கொள்ற மனதா இருந்திருக்க மாட்டான். இல்லாட்டி அந்த வசனம் அப்படி எழுதி இருக்க மாட்டான். சில நேரம் மகனுக்கு எதிர்த்து நின்றுப்பார். ஏன்? நான் அம்மா என்று கூட பார்க்காதபடி நீ எப்படி என்னுடைய விக்கிரகத்தை நீ அழிக்கலாம்? எதிர்த்து நின்றுப்பா. அவன் சொன்னான், அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாது. நீ தேவனுக்கு எதிர்த்து நிற்கும் பொழுது நீ ராஜாத்தியாவும் இருக்க முடியாது. உன்னிடத்துல நான் இன்னொரு ராஜாத்தியை கொண்டு வந்து வைப்பேன், தேவனுக்கு விருப்பமான, தேவனுக்கு பிரியமான. இந்த காலையில நான் சிந்திக்கிற பொழுது 2 காரியங்கள் வந்தது. அதுல ஒரு காரியம், நான் காரில் வரக்குள்ள மனைவி காய்ச்சி கொண்டே இருக்கும் பொழுது நான் தலையாட்டுறேன், ஒண்ணுமே சொல்லல. மொர்தெகாய் சொல்றாங்க, எஸ்தரை பார்த்து, நீ அமைதியா இருக்க வேண்டிய நேரம் இல்லை, ராஜாவிடத்துல போய் பேசு. தேவனுடைய ஜனங்கள், உங்களுக்கு ஒன்று தெரியுமா? அந்த புத்தகத்தில் தேவன் என்கிற பெயர் ஒரு தடவை கூட இல்லை. ஆனால் தேவனுக்காக செயல்பட்டார். தேவன் என்கிற பெயர் அந்த புத்தகத்திலேயே இல்லை. ஆனா எப்படி தெரியுமா அந்த புத்தகம் எழுதப்படுகிறது? அவர்கள் தேவனுக்காக படுகிற செயல்கள் எப்படி என்கிறது எழுதப்பட்டிருக்கிறது. மௌனமாயிராதே, ஒரு பாடல் இருக்கிறது, மௌனமாயிருக்காதே நீ மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே, இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம், மௌனமாயிருக்காதே. சிந்திக்கிற காலம், செயல்படுகிற காரியம் என்னன்னு சொன்னால் அவருடைய வருகை சீக்கிரம். அவருடைய வருகைக்கு நாள் கிட்ட 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 வந்திருக்கு தெரியுமா? ஏதாவது ஒரு காரியத்தை நாங்க ஒரு பார்ட்டியோ ஒரு ஃபங்க்ஷனோ ஏதோ ஒன்று காரியத்துக்கு நாள் கிட்ட வர வர எங்களுடைய மனம் படபட படபடன்னு அடிக்கும். ஏன் தெரியுமா? ஐயோ இதை எப்படி செய்ய போகிறோமோ, இதை எப்படி நடத்த போகிறோமோ என்ற ஒரு பதட்டம். தேவனுடைய ராஜ்யம் அவருடைய நாள் வருகிறதுக்கு எங்களுடைய மனசு அப்படிதான் படபடன்னு அடிச்சு கொண்டிருக்கு. ஐயோ ஒரு தரம் விட்டுறக்கூடாது ஆண்டவரே, நீங்க வரும் பொழுது யாரும் கைவிடப்பட்டுறக்கூடாது, எல்லா மனுஷரும் வந்துடணும். இதுதான் எங்களுடைய ஏக்கம், இதுதான் எங்களுடைய தாகம்.
ஆண்டவரே, உம்முடைய நாமம் தரிக்கப்பட்ட உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும் பொழுது எல்லாரும் உங்களோட போயிடணும். நீர் உம்முடைய ஜீவ புஸ்தகத்தை திறக்கிற பொழுது அவர்கள் எல்லாரும் அதுக்கு முன்பதாக நிற்கணும். நீர் ஜீவ புஸ்தகத்தில் பேர் வாசிக்கிற பொழுது எல்லாருடைய பெயர்களும் இருக்கணும், எல்லாரும் உங்களோட கூட இருக்கணும். இதுதான் எங்களுடைய விருப்பம், இதுதான் ஆண்டவருடைய விருப்பம். இதுக்குதான் ஆண்டவர் எங்களை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆமென். கர்த்தர் எங்களுடைய கண்ணீரை ஒரு நாளும் வீணாய் போக விட மாட்டார். நாங்கள் சிந்துகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய துருத்தியில சேர்த்து வைக்கப்படுகிறது. கண்ணீரை துருத்தியில் வைத்து பதில் தரும் நல்லவரே, கண்ணீரை துருத்தியில் வைத்து பலன் தரும் நல்லவரே. எப்பவும் பாடுவோம், எங்களுடைய கதாவே, எங்களுடைய கண்ணீர்கள் எல்லாம் நீர் அந்த துருத்தியில வைத்திருக்கிறீங்க. துருத்தினா என்ன தெரியுமா? பாத்திரத்துல நாங்க விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சும் அங்க போய் நிக்குது. ஐயோ ஆண்டவரே, ஒவ்வொரு பெருமூச்சும் அவருடைய சமூகத்துல போய் நிற்கிறது. நாங்கள் விடுகிற ஒவ்வொரு கண்ணீரும் அவருடைய சமூகத்துல போய் விழுகிறது. காயின் ஆபேலை கொலை செய்கிறான், இந்த பூமியில நடக்குது. ஆண்டவர் சொல்லுகிறார், அவனுடைய ரத்தம் பேசுதுன்னு சொல்றார். எப்படி? அவனுடைய ரத்தம் பேசுது, என்னட்ட பேசுது. எப்படி தெரியுமா? என்னுடைய அண்ணன் என்ன கொலை செஞ்சிட்டானே இல்லை, ஆண்டவரே, அந்த கல்லன் சொன்னான், இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கும் பொழுது ஒரு புறத்தில் இருக்கிற கல்லன் சொன்னான், ஆண்டவரே, நீர் வரும் பொழுது என்னையும் நினைத்துக் கொள்ளும். இப்படிதான் கேட்டுமா, ஆண்டவரே, என்னுடைய அண்ணன் கொலை செஞ்சிட்டான், ஆனா அவனை ஒன்றும் செஞ்சிடாதீங்க, நான் உங்கள்கிட்ட வந்துட்டேன், என்ன நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, என்னுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்ளுங்க, என்றால் என்னுடைய இருதயம் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறது. எங்களுடைய கதர்கள் கண்ணீர்களை நாங்கள் அவரிடத்துல சொல்லுகிற பொழுது அவர் ஒரு நாளும் அவர் சொல்ற, என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுகிறதில்லை. ஆனால் இன்றைக்கு சபைகளில் இந்த பயம் இல்லாமல் போயிட்டு, தேவ பயம் இல்லை, உண்மை இல்லை, பரிதாப நிலையில இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், நீங்கள் அவர் எங்களோடு இருக்கும் பொழுது அவர் எங்களோடு இடைப்படுவார். அவர் எங்களோடு இடைப்படுகிற பொழுது அற்புதங்களை காண்போம், அதிசயங்களை காண்போம். எங்களுக்கு ஒரு வழி மூடப்படுகிறதா இருந்தால் தேவன் எங்களுக்கு புதிய வழியை திறக்க போகிறார் என்ற அர்த்தம். ஆசா நினைச்சான், இவ்வளவுதான், இஸ்ரவேலே போயிட்டது, அவர் ராஜாவை இருந்து முன்ன ஒன்றுமே இல்லை, சமாதானமே இல்லை தேசத்துல. ஆனால் தேவன் சொல்லுகிறார், இல்ல, நீங்க கர்த்தரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். ஆனா இந்த உலகத்துக்கு நாங்கள் கொடுக்கிற கணம், மதிப்பு, உண்மை ஏன் நாங்கள் தேவனுக்கு கொடுக்கிறோம் இல்லை? அவர் உண்மை உள்ள, அவர் எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? அவருக்கு உண்மையா இருக்கும்படியாக கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை அவருக்கு கொடுத்துரும். அவரிடத்துல உண்மையா இருக்கிற பொழுது, இதான் தலைப்பு, கர்த்தருக்கு உண்மையா இரு. Be truthful. Be truthful. He will lead you in the best way. நாங்கள் அவருக்கு உண்மையா இருக்கிற பொழுது எங்களை சிறந்த வழியில அவர் நடத்துவார். 15 years, 15 வருஷம், 15 வருஷம் ஆசாவுடைய ராஜ்யத்திலே சமாதானம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இப்போ ஒரு பிரச்சனை வருது. அவன் உண்மையா இருக்கும் வரைக்கும், கர்த்தருக்கு உண்மையா இருக்கும் வரைக்கும் தேசத்துல சமாதானமா இருந்தது. இப்ப அவன் என்ன செய்கிறான்? ஒரு சந்தர்ப்பம் வருகிறது, தேவனை விட்டு சறுக்கிறான்.
இப்ப என்ன நடக்குது தெரியுமா? தனக்கு பிரச்சனை வந்தவுடன் தேவனுடைய சமூகத்துல போய் கையை உயர்த்துறதை விட்டுட்டு அவன் இப்ப வேறெல்லாம் யோசிக்கிறான். ஐயோ என்ன செய்யலாம்? அவருக்கு உண்மையா இருக்கும் பொழுது அவர் எங்களை உயர்த்துவார். அவருக்கு உண்மையால உள்ளாத பட்சத்தில் என்ன தெரியுமா செய்வார்? பாருங்க ஆசாவுக்கு என்ன நடந்தது. 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரண்மனையில் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்கில் வாசம் பண்ணுகிற புன்னாகா எனும் சீரியாவின் ராஜாவிடத்துக்கு அனுப்பி. இப்ப ஆசாவுடைய ராஜ்யத்துக்கு எதிராக ஒரு யுத்தம் வருது. இவர் ராஜா சமாதானம் தான் இருக்குது, சமாதானமா போய் பேசலாம், இல்லாட்டி இவர் போய் யுத்தம் செய்யலாம் தானே. இவர் என்ன திரும்ப செய்யறார்? தான் செய்ய வேண்டிய வேலையை விட்டுட்டு தன்னுடைய அரண்மனையில இருக்கிற பொன்னையும் பொருளையும் எடுத்து கொடுத்தாலும் பரவாயில்ல, இவர் நேரா போய் தேவனுடைய சமூகத்துல கைய வச்சுட்டார். தேவன் சும்மா விடுவாரா? இவர் தேவனுடைய சமூகத்துல போய் அங்க இருக்கிற பொன் பொருள் எல்லாம் எடுத்து சீரியால இருக்கிற ராஜாவுக்கு கொடுத்து, எனக்காக நீ போய் அவனோட யுத்தம் பண்ணு. இவர் ராஜா, இவருக்கு தேவன் வல்லமையை கொடுத்திருக்கிறார், படைகளை கொடுத்திருக்கிறார். இவர் சிரியா ராஜாவிட்ட போய் சொல்றார், நீ போய் எனக்காக கொஞ்சம் யுத்தம் பண்ண. அவன் வேணான்னு சொல்லுவான். இவ்வளவு பொண்ணு வருது, பொருள் வருது, விட வேணாம். சாத்தானுக்கு அதுதானே சந்தோஷம். நீ எப்ப வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன்னு வந்துட்ட. அவனுக்கு ஹாப்பி. தா பொண்ணையும் பொருளையும் தா. இவர் தன்னுடைய அரண்மனையில அவனுக்கு நினைக்கிறவன் எக்ஸ்ட்ராவெல்லாம் கேட்டிருப்பான் போல இருக்குது. வசனம் சொல்றது எப்படி தெரியுமா தொடங்குது? அவன் முதலாவது எங்க கை வைக்கிறான்? எங்க கை வைக்கிறான்? தேவனுடைய ஆலயத்தில் ஃபர்ஸ்ட் அங்கதான் கையை வைக்கிறான். அவன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கேட்டிருப்பான் போல இருக்கு. அதுக்கு பிறகுதான் தன்னை வீட்டில் உள்ளதை கொண்டு போய் கொடுக்குறான். இப்ப இந்த யுத்தம் பண்ணி இந்த ஆசா என்ன செய்கிறான்? இந்த சிறிய ராஜாவோட போய் டீல் பேசுறான். நீ எனக்காக இந்த யுத்தத்தை நீ பண்ணு, நான் உனக்கு இவ்வளவு பொருளை தரேன், பொண்ணை தரேன், காசு தரேன், சொத்துக்களை தரேன், படைகளை தரேன், நீ யுத்தம் பண்ணு. அவன் அந்த யுத்தத்தை செய்தான். அந்த யுத்தத்தை பண்ணி அந்த யுத்தத்தில் கிடைத்த வெற்றியெல்லாம் சுரண்டி கொண்டு எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் தோற்று போனார்கள் தான் இருக்கு வசனம். வாசிங்க பார்ப்போம். இப்ப 7வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும். ராஜாவாகிய ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு 7வது வசனத்துல இருந்து வாசிங்க 16 7ல இருந்து 9 வரைக்கும். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியினால் சீரியா ராஜாவின் ராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரர்களும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையா இருந்தார்கள் அல்லவா? நீர் கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்புக் கொடுத்தாரே. இப்ப தேவனுடைய ஊழியக்காரர் தீர்க்கதரிசி வந்து சொல்லுகிறான், நீ அந்த சீரிய ராஜாவோட ஒப்பந்தம் பண்ணி அந்த யுத்தத்தை ஜெயிக்க சொன்னதானே, அவர்கள் எல்லாத்தையும் சுரண்டி கொண்டு போயிட்டார்களே. உன்னுடைய கையில வர இருந்த எத்தியோப்பியர்கள், அதுல படைகள், ராணுவங்கள், இவ்வளவும் உன் வசம் வர வேண்டியது எல்லாம் உன்னை கையை விட்டு போயிட்டு. எப்படி? கையை விட்டு போயிட்டு. நீ கர்த்தரோட இருக்கு மட்டும்
அதையெல்லாம் உனக்கு சொந்தமா வந்தது. இப்ப நீ கர்த்தரை விட்டபடியினால், கர்த்தரை விட்டு தூரம் போனபடியினால் உனக்கு கைக்கு வர வேண்டியதெல்லாம் உன்னுடைய கையில இருந்து போயிட்டுது. இதுதான் படுமோசம். கிடைக்க வேண்டியதை கிடைக்காதபடி அவன் கர்த்தரோடு இருந்திருந்தா கூட, கர்த்தருடைய சமூகத்தில் அவன் கை வைக்காமல் இருந்திருந்தா கூட, கர்த்தர் அவனுக்கு அதை செய்திருப்பார், திரும்பி வர பண்ணியிருப்பார். அவனுடைய யுத்தத்தில் எல்லாம் அவன் காணிக்கை செலுத்துறான். எப்படி தெரியுமா? பலிகளை செலுத்துறான். எப்ப தெரியுமா? 15வது அதிகாரத்துல தாங்கள் மீட்டு கொண்டு வந்த எல்லாவற்றிலும் அவன் தேவனுக்கு பலிகளை செலுத்தினாங்க. ஏன்னா அவ்வளவு பொருள் செல்வாக்கு இருக்கிறது, அவ்வளவு பொருள். யுத்தத்துல வெற்றி. இப்ப யுத்தத்துல வெற்றி மட்டும்தான் வந்தது. யோசிச்சு பாருங்க, நாங்க ஒரு போட்டியில போய் கலந்து கொள்ளுகிறோம், போட்டியில ஜெயிக்கிறோம். ஜெயிச்சது ஏதோ நாம தான், ஆனா கப் நம்மட கையில இல்லை, யாரோ தூக்கிட்டு போயிட்டான். இப்ப நாம ஜெயிச்சு என்ன, ஜெயிக்காட்டி தான் என்ன, கப் நம்ம கையில இல்லை. You're going for a competition, you're fighting for that, so you won that competition, but the trophy is not in your hand, is in somebody's hand. They take the trophy with them, but you don't have anything, but you won the game. What is the point? How are you going to prove? No, I'm the one who won the game. No proof. You lost your opportunity. நான் என்னுடைய சந்தர்ப்பத்தை விட்டுட்டோம். ஐயோ, கொஞ்சம் உசரா இருந்திருந்தோம்னு சொன்னா, கர்த்தரோட இருந்திருந்தா அது எங்க கையிலேயாவது இருந்திருக்கும். இப்ப அது எங்கட கையை விட்டு போயிட்டுது. கவலைப்பட்டு என்ன செய்ய? இப்ப அவருக்கு அடி மேல அடி. அடுத்தது, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்றான். கொஞ்சம் முட்டாளா போயிட்டீங்களே ராஜா, இந்த அளவுக்கு உங்களுடைய புத்தி மழுங்க காரணம் என்ன? கையில வந்து ஆசீர்வாதத்தை விட்டுட்டீங்களே, எப்படி கைக்கு கிடைச்சதை விட்டுட்டீங்களே ஒரு அற்ப ஆசைக்காக. இப்ப பாருங்க, அதுவும் போயிட்டுது. இதுக்கு பிறகு யுத்தம் வரப்போகுது, அதுலயும் உங்களால ஜெயிக்க முடியாது. இந்த ஜெயிக்க முடியாதுங்கிற அந்த தோல்வியே என்ன செய்ய தெரியுமா? அவனுடைய வாழ்க்கையில அவனுக்கு ஒரு பெரிய ஒரு அடியா மாறுது. கர்த்தருக்கு உண்மையா இருக்கணும், கர்த்தருக்கு நேர்மையா இருக்கணும், அவருக்கு பரிசுத்தமா இருக்கணும், அவருக்கு பயந்து இருக்கணும். அப்ப அவர் எங்களை உயர்த்துவார். எவ்வளவு பெரிய யுத்தம் வந்தாலும் அவர் எங்களுக்காக ஜெயப்பொடி பிடிப்பார். நாங்கள் யாரையும் ஏமாற்றலாம், கர்த்தரை ஏமாற்றலாம். அவர் ராஜா தானே, அவர் ஊர் ஜனங்களை எல்லாம் ஏமாத்திட்டார். ஊர் ஜனங்களுக்கு சொன்னார், கர்த்தரோட இருங்க எல்லாருக்கும் கற்பித்து எல்லாம் படிச்சு கொடுத்துட்டு 15 வருஷம் அவ்வளவுதான், அவருடைய லைஃப் ரிட்டர்ன் போயிட்டுது. தேவன் சும்மா விட்டுருவாரா? வாசிங்க 10வது வசனம். அதன் நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையிலே வைத்தான். இதல்லாமல் அக்காலத்தில் ஜனங்களுக்குள் சிலரை கொடூரமாய் நடப்பித்தான். இப்ப என்ன நடந்தது தெரியுமா? இப்ப இந்த தீர்க்கதரிசி சொன்ன இந்த வார்த்தையை கேட்டு தாவீது மனம் திரும்பினான். அதனாலதான் கர்த்தர் அவனை தெரிஞ்சு கொண்டு அவனுடைய சந்ததியில இந்த பூமிக்கு வந்தார் திரும்ப மறுபடியும். ஆனா இவனுக்கு அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். இப்ப அவன் தரிசனம் சொல்றான், நீ இருக்கிறது போல, நீ செய்யறது போல மனம் திரும்ப ஏற்றுக்கொள்ளல. அவன் என்ன திரும்ப செய்யறான்? அந்த ஞானஸ்திரிக்காரன் பிடிச்சு கொலை செஞ்சுட்டான். அது மட்டும் இல்லாமல் கர்த்தருக்கு பயந்து அந்த பூமியில வாழ்கிற ஜனங்கள்ல கொஞ்சம் பேரை கூட பிடிச்சு கொலை செஞ்சுட்டான். இப்ப இந்த பயம் ஊருக்குள்ள போன என்ன நடக்கும் தெரியுமா? ஒரு தடவை ஆலயத்தை போக மாட்டாங்க, ஒரு தடவை யாருமே தேவனுடைய சமூகத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க, ஐயோ என்னால முடியாது.
கர்த்தரும் பார்த்து பொறுத்து பொறுத்து பார்ப்பார். அவர் பொறுமை உள்ளவர். அவர் ஒன்றும் செய்ய மாட்டார். எங்களுக்கு நாங்களே குழி வெட்டி கொள்றது. ராஜா என்ன தெரியுமா செஞ்சார்? He digged the ground for himself. It's not Satan. It's not evil. He did by himself. He is away from God, and then he digged the ground for himself. No one did. யாருமே செய்யல. குழியை வெட்டினது அவன் தான். யாருமே அவனுக்காக வெட்டி வைக்கல. அவன் வெட்டின குழியில விழுந்துட்டான். அவன் கர்த்தரோடு இருந்திருந்தா, யாரும் குழி வெட்டியிருந்தா கூட பரவாயில்ல, அந்த குழியையும் அந்த என்ன சொல்ற ஆண்டவர் எங்களை அந்த குழி இருக்குதுன்னு தெரியாதபடி அது மேல நடந்து போக பண்ணுகிறவர் எங்களுடைய தேவன். ஆனா இப்ப அவருக்கு குழி தோண்டி கொண்டார். அவர் தோண்டின குழியில இப்ப அவரே விழ வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. அவருக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்தும் கூட அவர் திருந்தல. 12வது வசனத்தை வாசிங்க. ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாய் இருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். என்ன இப்படி இருக்குதே? நாங்க புதிய ஏற்பாடுல வாசிக்கிறோம். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ. அவள் சொல்றாள், நான் அந்த வசனம் சொல்றது, அவள் வைத்தியருக்காக எல்லாவற்றையும் செலவு பண்ணிட்டாள். ஏன்னா அவளுக்கு வேற வழி இல்லை. கடைசியா ஒரு வழி இருக்கு. நான் போய் இயேசு கிறிஸ்துவினால தொட முடியாது, பார்க்க முடியாது, பேச முடியாது, விடமாட்டாங்க. ஏன்னா பெரும்பாடுள்ள ஸ்திரீ. அவள் பாளையத்துக்கு புறம்பாதான் இருக்கணும். அவளை வெளியே ஒதுக்கிதான் வைத்திருந்தார்கள். அவள் வர முடியாது, ஜனங்களை ஒன்று சேர முடியாது. அவள் என்ன பேசுறாள்? யாருக்குமே தெரியாம. ஏன்னா அவள் வைத்தியர்கள் செலவு பண்ணின பணத்தை வச்சு அவள் வாழ்நாள் முழுக்க வாழ்ந்திருக்கலாம். அந்த வசனத்தின்படி அவள் எல்லாவற்றையும் செலவு செய்து அவளுடைய மனதிலே கடைசியா ஒரே ஒரு சந்தர்ப்பம் வருகிறது. ஏன்? நான் போய் அவருடைய வஸ்திரத்தை தொட்டாலாவது, அவருடைய விசுவாசம் அவரைனால தொட முடியாது, அவருடைய வஸ்திரத்தை தொடும் பொழுதாவது அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த வல்லமை என்னை குணப்படுத்தும். ஆனா ஆசா என்ன செய்கிறான்? அவன் தேவனோடு இருக்கும் பொழுது, தேவன் எனக்கு இவ்வளவு காரியங்களை செய்தாரே, பெரிய காரியங்களை செய்தாரே, எல்லாவற்றையும் மறந்துட்டு இப்ப என்ன திரும்ப செய்கிறான்? தன்னுடைய வியாதியிலே தேவன் அடிச்சாரு, காலிலே அடிச்சிட்டார். நடக்க போறியா? யுத்தத்துக்கு போறியா? படு. அவனுக்கு சுகர் வந்துட்டு. இப்ப சுகர் வந்தா காலெல்லாம் பிரச்சனை ஆயிட்டு, எழுப்பி நடக்கல. கிட்னி ஃபெயிலியர். வசனத்தில் அப்படி இல்லை, நான் சொல்றேன். கிட்னி ஃபெயிலியர். கால்களில் நோவு வந்தது தானே. இப்ப இந்த நோவு கூடி 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 இந்த காலில் ஏற்பட்ட இந்த நோவை நிமித்தமாய் அவன் மரித்தே போயிட்டான். அதான் வசனம் சொல்லுகிறது, முன்னிலைமை பார்க்கிலும் பின்னிலைமை மகா கேடுள்ளதாயிருக்கும். அவன் முதல் தரம் வசனம் வரக்குள்ள ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் கூட வேற விதமாய் இருந்திருக்கும். முதல் தரம் தேவனுடைய வசனம் வரும் பொழுது ஏற்றுக்கொண்டு மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்திலே வந்து மறுபடியுமாய் அவன் தேவனை விட்டு தூரம் போகிற பொழுது அது அதிகமான ஆக்கினையை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனால்தான் ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தருளி இவ்வளவாய் இந்த உலகத்தின் மேல் அன்பு கொடுத்தார். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது. இல்லைன்னா இந்த ஆசாவுக்கு வந்த நிலைமை தான் எங்களுக்கு வந்திருக்கும். நாங்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்திருந்தோம்னு சொன்னா ஆசாவுடைய நிலைமை தான் எங்களுக்கு இருந்திருக்கும். நாங்கள் மனம் திரும்பாத பட்சத்திலே ஆசாவுடைய நிலைமை தான் எங்களுக்கு இருக்கும். ஆனா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையை பாருங்க. எங்களுக்காக அவருடைய குமாரனையை கொடுத்து, எங்களுக்காக அவருடைய வாழ்க்கையை கொடுத்து, அவருடைய இரத்தத்தையே சிந்தி அவர் எங்களை மீட்டு கொண்டு இந்த ஆக்கினையிலிருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார்.
அதனால தான் இன்றைக்கு இந்த இடத்துல இருக்கிறோம். ஆசா தன் வியாதிகளிலே தேவனை அல்ல மருத்துவர்களையே தேடினார். நாங்கள் கர்த்தரை விட்டு தூரம் போகிற பொழுதெல்லாம் நாங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் இதுதான். ஆசா தன் வியாதிகளிலே தேவன் கர்த்தரை அல்ல, அவன் பரிகாரிகளையே நாடினான், வைத்தியர்களையே நாடினான். ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன்னை குணப்படுத்துகிறவர், நானே உனக்கு சகாயம் பண்ணுகிறவர், நானே உன்னை ஆசீர்வதிக்கிறவர். என்னை விட நீ வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. நான் உன்னோடு கூட இருந்து உனக்கு செய்யும் பலத்த காரியங்களை பார் ஆண்டவர் சொல்றார். இந்த காலத்தில் காலை நேரத்தில் நாலு அருமழிந்திருக்கும். அவனுக்கு 2 தரம் ஆண்டவர் வாய்ப்பு கொடுத்தார், 2 சந்தர்ப்பம் கொடுத்தார். ஒரு சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டான், 2வது சந்தர்ப்பத்தை விட்டுட்டான். வெளிப்படுத்தல் 3:19 சொல்லுகிறது, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன், ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்பும். இது யாருக்கு திரும்ப சொல்ற? சபையை பார்த்து சொன்னார். நீ வெதுவெதுப்பா இருக்கிற, அனலும் இல்லை குளிரும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்கிற, நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் சொல்ற, நான் உன்னை நேசிக்கிறேன். அவர் நேசிக்கிற தகப்பன் தன் சிநேகிக்கிற மகனை தான் சிட்சிக்கிறான். இப்ப தேவன் ஆசாவை சிட்சித்தார், கடிந்து கொண்டார். உன்னுடைய வழியை விட்டு திரும்பும். மனம் திரும்பினான், சமாதானத்தை கட்டளையிட்டார். 15 வருஷம் சமாதானம். ஆனால் மறுபடியும் தேவனுடைய வார்த்தை அவனுக்கு வரும் பொழுது அவனுக்கு ஏற்றுக்கொள்கிற அந்த மனம் இல்லை. ஆனால் அவன் எதிராய் செயல்பட ஆரம்பித்தான். தேவன் அவனை கைவிட்டுட்டார். தேவன் தண்டிச்சாரோ இல்லையோ, அவன் தேவனை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்திலே தேவன் அவனை விட்டுட்டார். வியாதி வந்தது, தேவனை தேடாம வைத்தியர்களை தேடினான். தேவனுடைய ஞானம் இல்லாமல் வைத்தியர்களை என்ன செய்ய முடியும்? மரணம் தான் வாழ்க்கை. நாங்கள் கர்த்தரோடு இருக்கிற பொழுது அவர் எங்களோடு இருப்பார். அவர் எங்களை விட்டு நாங்கள் அவரை விட்டு தூரம் போகிற பொழுது சஞ்சலங்களும் வேதனைகளும் கஷ்டங்களும் வரும். ஆனாலும் நாங்கள் அவருடைய சமூகத்தில் எழுந்து நிற்கிற பொழுது துணிந்து நிற்கணும். அவருடைய சமூகத்தில் அது எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும் சரி, அவருடைய சமூகத்தில் நாங்கள் நிற்கிற பொழுது அவர் எங்களுக்காக ஆளுகை செய்கிறவர், எங்களுக்காக கொடி பிடிப்பார். கர்த்தாவே, உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த பகல் நேரத்திலே நீர் எங்கள் மத்தியில் இருந்தீங்கப்பா, எங்களை ஆளுகை செய்கிறவர். இதை எங்களுக்கு சொன்னீர். நாங்கள் உங்களோடு இருக்கிற பொழுது உங்களுடைய சமாதானத்தின் ஆளுகை எங்களோடு இருக்கிறதப்பா. நாங்கள் உங்களை விட்டு தூரம் போக 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 அந்த சமாதானம் எங்களுடைய வாழ்க்கையிலிருந்து குறைகிறதப்பா. கர்த்தாவே, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கூட ஆறுதல் படுத்துவீராக. சமாதானத்தின் தேவன் தாமே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கர்த்தாவே தேற்றும்படியாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வசனம் சொல்லுகிறது, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர். நீர் எங்களை சுகப்படுத்துகிறதுக்காக எங்களுடைய மன காயங்களை, இருதய காயங்களை, சிந்தனைகளில் ஏற்பட்ட வேதனைகளை, கர்த்தாவே உங்களுடைய சரீரங்களில் ஏற்பட்டதான நோவுகளை, வேதனைகளை நீர் குணப்படுத்துகிற தேவன். உண்மையெல்லாம் எங்களுக்கு வேற யாருமே இல்லைப்பா. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய கரம் எங்களை தேற்றுகிறதுக்காய் நன்றி, நீர் நடத்துகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுடைய சமூகத்தில் வருகிறோம்.
நீரை மட்டுமா எங்களை நடத்துனீங்கப்பா. நீங்க கூட இருந்தீங்க. எங்களுடைய எல்லா இக்கட்டுகளிலும், இடுக்கண்களிலும், கண்ணிகளிலும், பள்ளங்களிலும், வியாதிகளிலும், வேதனைகளிலும் நீங்கள் கூட இருந்து எங்களை நடத்துனீங்கப்பா. இனிமேலும் நீ நடத்த வல்லவராயிருக்கீங்க. கர்த்தாவே கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க தொடர்ந்து நடத்துங்க. கிருபையா இருந்தது. இந்த இடத்திலே கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த இந்த ஊழியத்திலே நீங்கள் செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைப்படாதப்பா. கர்த்தாவே நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி. எழுப்புதலை சபையில நீங்கள் உண்டு பண்ண போகிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காக நாங்கள் காத்திருந்த நம்முடைய சமூகத்திலே கர்த்தாவே இன்னும் அதிகமாய் எங்களை அர்ப்பணித்து எங்களை ஒப்புக் கொடுத்து உங்களுடைய சமூகத்திலே காத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்கப்பா. நீங்கள் வழி நடத்துங்க. கிருபையா இருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். எல்லாருமே சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் மூலமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்யும் சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் எங்கள் அனைவரோடும் கூட இருந்து நடத்துவதாக. ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.